தமிழர்களுக்கு வணக்கம். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 7 வயது சிறுமியின் சாதனை குவியும் வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 7 வயது சிறுமி ஒருவர் சதுரங்க போட்டியில் பங்கு பற்றி வெற்றி பெற்று தங்க பதக்கத்தினை பெற்று சாதித்து காட்டியுள்ளார். தற்பொழுது குறித்த சிறுமிக்கு பலதரப்பட்டவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த சிறுமி தன்னுடைய 7 வயதில் தேசிய ரீதியில் இடம்பெற்ற சதுரங்க போட்டியில் 200 பேருடன் போட்டியிட்டு 200 பேரிலும் முதலாவதாக இடம் பிடித்து தங்க பதக்கத்தினை பெற்றுள்ளார். குறிப்பாக இவர் யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரியில் ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்று குறித்த சிறுமியை இவ்வாறான ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ளார். கஜீனா தர்ஷன் என்ற சிறுமி தேசிய ரீதியில் இடம்பெற்ற சதுரங்க போட்டியில் பங்கு பற்றியிருக்கின்றார். இந்த போட்டியானது கொழும்பில் இடம்பெற்ற வேளை 200 சிறுவர்கள் பங்கு பற்றியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக கஜீனா தர்ஷன் என்ற இந்த சிறுமி அவர்களுடன் போட்டியிட்டு அவர்களை எதிர்த்து விளையாடிய இவ்வாறான ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ளார். அது மட்டுமல்லாது இவர் சர்வதேச போட்டிகள், பொதுநலவாய போட்டிகள் போன்றவற்றிலும் பங்கு பற்றி தனக்கான ஒரு அங்கீகாரத்தினை பெற்ற சிறுமி ஆவார். அது மட்டுமல்லாது இவருக்கு அபூர்வ சிந்திக்கும் திறன், அதாவது யோசித்து செயற்படக்கூடிய திறன் அதிகமாகவும் வியூகம் நுட்ப முறையும் அதிகமாக இருந்ததன் காரணமாகத்தான் அவர் இவ்வாறான ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார் என்பது எல்லோருமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. பொதுவாகவே சதுரங்க போட்டியில் விளையாடுபவர்களுக்கு வியூகம், தந்திரம் எல்லாமே வேண்டும். அவர்களுடைய புத்தியும் விரைவாக செயற்பட வேண்டும். இவ்வாறு செயற்பட்டால் இவ்வாறு வெற்றி பெற முடியும் என்று அவர்களினால் சிந்தித்து செயற்பட்டால் மாத்திரம்தான் இந்த போட்டியில் முதலிடத்தை பெற்று தங்கப்பதக்கத்தினை வெல்ல முடியும். இதில் பங்கு பற்றுகின்ற அனைத்து சிறார்களுமே தங்களுடைய மூளை அதிகளவு விரைவாக செயற்படுத்துவதன் காரணமாகத்தான் இவ்வாறு போட்டியில் பங்கு பற்றுகின்றார்கள். அதை பொருட்படுத்தி தான் குறித்த கஜீனா என்ற சிறுமி யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கொழும்பில் இடம்பெற்ற தேசிய சதுரங்க போட்டியில் பங்கு பற்றியிருக்கின்றார். அதில் தங்க பதக்கத்தினை பெற்றுள்ளார். குறிப்பாக 200 மாணவர்களுடன் போட்டியிடுவது என்பது ஒரு சாதாரணமான விடயமே கிடையாது. அவர்களுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் பெறுவது எல்லாம் உண்மையிலுமே அவருடைய வயதிற்கு ஏற்றதான ஒரு செயற்பாடே கிடையாது. 7 வயதாக இருக்கின்றது. 7 வயதிலும் இவ்வாறான ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வர முடிகின்றது என்று அவருடைய வயதுக்கு இன்னும் சாதிக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றது. இதனால் இந்த சிறுமியுடைய சாதனைக்கு பலதரப்பட்டவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது இதற்கு முன்னதாக தன்னுடைய 8 வயதில் லண்டனில் வசித்து வந்த இலங்கையை சேர்ந்த சிறுமி ஒருவர் லண்டனில் இடம்பெற்ற சதுரங்க போட்டியில் பங்கு பற்றி வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றுள்ள சம்பவம் தொடர்பில் அதிகமாக பேசப்பட்டு வந்திருந்த பொழுது இலங்கையை சேர்ந்த மற்றொரு சிறுமியும் தன்னுடைய 10 வயதில் சதுரங்க போட்டியில் பங்கு பற்றி வெற்றி பெற்றிருந்தார். லாவண்யா என்ற சிறுமி எவ்வளவுக்கு பேசப்பட்டதாக இருந்ததோ தற்பொழுது 7 வயதை சேர்ந்த இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கஜீனா என்ற சிறுமியும் தற்பொழுது பேசு பொருளாக மாறியுள்ளார். ஆகவே இவ்வாறு எங்களுடைய நாட்டில் இருந்து சாதனையாளர்கள் உருவாகுவது என்பது குறிப்பாக சிறு வயதிலேயே தங்களுடைய சாதனையை நிலைநாட்டி செல்கின்ற சிறுவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களை ஊக்குவிக்கும் திறனாகத்தான் இவ்வாறான செய்திகளை வெளிக்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு இந்த சிறுமி அதனை படைத்திருக்கின்றார் என்று வெளியே கூறும் பொழுது இவர் வயதில் இருக்கின்ற மற்ற சிறுவர்களும் யோசிப்பார்கள், தாங்களும் ஏதாவது ஒன்றை இந்த சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று தாங்களும் பேசப்படுவோம் என்று பலர் சிந்திப்பார்கள். அதன் மத்தியில் தான் இவ்வாறு நாங்கள் உங்களுக்கு அறியப்படுத்துகின்றோம். இந்த சிறுமி தன்னுடைய அதி திறமையினால் சதுரங்க போட்டியில் பங்கு பற்றி தேசிய ரீதியில் வெற்றி பெற்று அதற்கான பரிசுகளையும் பெற்றிருக்கின்றார். ஆகவே இந்த குறித்த சிறுமிக்கு எங்கள் தரப்பிலும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இவ்வாறு இந்த சிறுமி மேலும் மேலும் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்று அதிகூடிய சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்று பலரும் பதிவிட்டு வருவது மட்டுமல்லாது அந்த சிறுமிக்கான ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். ஆகவே இவ்வாறு சாதனை நிகழ்த்துவதற்கு வயது என்பது முக்கியமான ஒன்றே கிடையாது என்று இன்றைய காலகட்டத்தில் நிகழ்கின்ற சம்பவங்களின் ஊடாக நாங்கள் அறியக்கூடியவாறு இருக்கின்றது. ஏனென்றால் பிறந்த குழந்தை 3 மாதம் ஆனாலே சாதனை ஒன்றை நிகழ்த்துகின்றது. ஆனால் குறிப்பாக வயது வந்தாலும் 108 வயதில் இறந்தால் கூட அது ஒரு சாதனையாக பதியப்படுகின்றது. அப்படி பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் சாதனை நிகழ்த்துவதற்கு வயது என்பது முக்கியமான ஒன்றே கிடையாது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சிறுமிக்கு எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிந்து கொள்ள www.tamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.